வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கை ஒரு அமானிதம். जिंदगी एक अमानत चीज है. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக இவன் பிறந்ததிலிருந்து வாழக்கூடிய காலங்கள் அத்தனையும் கண் திறந்து இந்த உலகத்தை பார்த்த அந்த கணத்தில் இருந்து கண்ணை மூடக்கூடிய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அமானிதம். அமானிதம் என்றால் நம்ம எல்லோருக்கும் தெரியும். பொதுவாகவே நாம் அமானிதம் என்று இப்படி நினைச்சிருப்போம். யாராவது ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த பொருளை பாதுகாப்பது அமானிதம் என்று நினைத்திருப்போம். இது பரவலாக எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய மாபெரும் ஒரு விஷயம். கொடுக்கப்பட்ட பொருளில் தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் காசு பணம் சொத்து செல்வம் எதுவாக இருந்தாலும் அந்த அமானிதத்தை பாதுகாப்பது உண்மையான மூவினுடைய கடமை என்ற அந்த அமானிதத்தினுடைய சாப்டரை நாம் எல்லாம் புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நான் சொல்ல வந்தது நம் வாழ்க்கையே அமானிதம். அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம் இந்த வாழ்க்கை. நாம நினைச்சுக்கிட்டோம் இந்த வாழ்க்கையில பர்டிகுலரா என்னென்ன செய்யணுமோ அதுதான் என்று நாம் நினைத்து கொண்டோம். இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம். உருதுவில அழகாக சொல்வார்கள், ஜிந்தகி ஏக் அமானத் சீஸ் ஹை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு நாளல்ல, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட மாபெரும் அமானிதம். 2-3 ஜும்மாக்களுக்கு முன்னால நான் பேசியிருந்தேன். அல்லாஹ் இந்த மனிதனை எந்த ஒப்பந்தம் போட்டு அனுப்பி வைத்தான், இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று தொடர்ந்து அதில் பல குர்ஆன் ஆயத்துகளும் பல வசனங்களை பார்த்தோம். ஒட்டுமொத்த வாழ்க்கையை அவனுக்கு அமானிதத்தை விளக்க வைக்கிறது குர்ஆன். நாம நினைச்சுக்கிட்டோம் இந்த பூமியில நாம எதாச்சையாம பிறந்தோம் என்று. இல்ல, நம் வாழ்க்கை மொத்தமும் அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்டது. ஆதமே அருவாவில இருக்கும் போதே அல்லாஹ் கேட்டானா இல்லையா, அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நான் உங்கள் ரப்பு இல்லையா? அல்லாஹ் கேட்ட வார்த்தைக்கு அடுத்த கணம் இந்த ரூஹுகள் சொன்னது. எந்த ரூஹுகள்? வேற எந்த ரூஹும் இல்ல. உலகத்துல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் அதுல நாங்க நீங்க எல்லாரும் இருந்தோம். அப்போ நாம அல்லாஹ் கிட்ட சொன்னோம், காலு பலா, ஆம் இறைவா, ஆம் அல்லாஹ்வே, நீதான் எங்களுடைய ரப்பு என்ற அந்த வார்த்தை அல்லாஹ் வாக்கு மூலமாக வாங்கி கொண்டு அங்கே தொங்கிக் கொண்டிருந்த ரூஹுகள் தான் இன்னைக்கு நானும் நீங்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் ஆரம்பத்திலிருந்து வருகிறேன். வாழ்க்கை ஒரு அமானிதம் என்று சொன்னதனுடைய அடித்தளம் நாம உலகத்தில் பிறந்த அந்த நொடியிலிருந்து அல்ல. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஆரம்ப அருவாள் இருந்து இந்த அமானிதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாம வந்ததுதான் 2000க்கு பின்னால. ஆனால் 2000 அல்ல, 4000 அல்ல. இந்த உலகம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ, மனித இனம் என்றைக்கே அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டதோ, பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அந்த மண்ணால் அல்லாஹ் படைத்தானே, அந்த நொடி பொழுதிலிருந்து எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அமானிதத்தினுடைய கவுண்ட் ஸ்டார்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை செயல்படுத்துறதுனா 2000க்கு பின்னால நாம எல்லாரும் அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அமானித ஒப்பந்தம் அங்கே ஆரம்பமாயிடுச்சு. இந்த மொத்த ரூஹுகளும் ரூஹிலிருந்து பார்த்தாலே ரொம்ப அவசியம். இன்னைக்கும் சரி, உலகத்திலே அறியப்படாத மாபெரும் அல்லாஹ்வின் ரகசியம். உலகத்தில் மனிதன் கடல்ல என்ன இருக்கு கண்டுபிடிக்க முடியும், ஆனால் தன் உடல்ல என்ன இருக்கு ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. கேட்டாங்க அன்னைக்கு சகாபாக்கள், எல்லாத்தையும் தெரியும் தெரியும் என்று சொல்லுகிறாங்க. இந்த மனிதன் அல்லாஹ் கேள்வி கேட்க வச்சு அங்க இடத்துல அல்லாஹ் மனிதனுடைய அறிவை லாக் பண்றான், அல்லாஹ் ஸ்டாப் பண்ணுறான், அல்லாஹ் கேட்க வைக்கிறான். அல்லாஹ் கேட்டது சகாபாக்கள் சொன்னான். அல்லாஹ் நல்ல அடுத்த வயத்துல எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னான். அல்லாஹ்
பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திற்கும் ரப்பல் ஆலமீன் விளக்கம் சொல்லுவான். யஸ்அலூனக அனில் மஹீத், பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டம் வரும்போது அந்த இடத்துல வரும். ரமலானை பற்றி வரும்போது அந்த இடத்துல வரும். யஸ்அலூனக என்று சொல்லி அல்லாஹ் பல இடத்துல பல விளக்கங்கள் சொன்னான். ரூஹை பத்தி நபியே உங்ககிட்ட கேட்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, அது ரப்பாகிய அல்லாஹ்வுடைய விஷயம். அது உனக்கு சொல்லவும் முடியாது, சொன்னால் அதை புரிந்து கொள்ளுகின்ற பக்குவமும் கிடையாது, அதை புரிந்தால் செயல்படுத்த போகின்ற பக்குவ நிலையும் உனக்கு தெரியாது. உன் நிலை வேறு, அல்லாஹ்வுடைய நிலை வேறு. அல்லாஹ் தரையில அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டான். இந்த உலகத்துல கியாமத் வரைக்கும் எதை வேண்டுமானாலும் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ரூஹ் என்று சொல்லப்படுகின்ற உயிரை ஒரு மனிதனும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஆள் கடல்ல என்ன ஓடுது அப்படின்றதை கண்டுபிடித்து தரக்கூடிய கருவி இன்னைக்கு இருக்கு. வானத்திற்கு மேல என்ன ஓடுது, அது எங்க ஓடுது, எங்க பறக்குது விமானத்தை கண்டுபிடித்து தரக்கூடிய கருவி அது இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் உட்கார்ந்து கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற மனுஷனுடைய உடல்ல ரூஹ் எங்க இருக்குது அவருக்கே தெரியாது. இதுதான் நல்ல ஒரு ரகசியம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடிய ஒன்று, அது வேற யாருக்கும் புரியாத சப்ஜெக்ட் அது. ஆனால் அல்லாஹ் ஒரு இடத்தில் இறக்க வைப்பார். அல்லாஹ்வுடைய வல்லமையை, உள்ளமையை, அல்லாஹ்வுடைய மஹ்பத்தை, அல்லாஹ்வுடைய தாத்தை விளக்கக்கூடிய நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்களுக்கு மறைமுகமான ரகசியத்தின் மூலமாக ஏதோ வகையில் விளக்கலாம். ஆனால் அது மொத்தமாக அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல் இருக்கு. இப்ப அப்படியே பாயிண்ட் நீங்க வாங்க. அந்த ரூஹும் கூட அமானிதம். நான் சொல்ல வந்தது அந்த ரூஹும் அமானிதம். உடல்ல நாம நினைச்சுக்கிட்டோம், என் கை எனக்கு சொந்தம், என் கண்ணு எனக்கு சொந்தம், என் பல்லு எனக்கு சொந்தம், என் நாவு எனக்கு சொந்தம், என் உடல் ஒட்டுமொத்தமாக எனக்கு சொந்தம் நினைச்சுக்கிட்டோம். இல்ல, ஒவ்வொன்றும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம். அதுல உள்ள ஊறி அனுப்பப்பட்டிருக்கின்ற ரூஹும் அமானிதம். கண்ணியத்திற்குரிய ஆழமான விஷயம். இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போய் நம்ம சிந்திச்சா நம்ம அறிவு கடைசியா அங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் பண்ணிடும். நான் ஒண்ணுமே இல்ல, இந்த உலகத்துல நான் சாதாரணமான ஒரு அடிமை என்ற தரத்துல கொண்டு வந்து நிக்க வச்சு அல்லாஹ்வை விளக்க வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு விஷயம் தான் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நாம புரிஞ்சு. இப்ப இந்த ரூஹ் சொந்தம் இல்லை. எப்போ அல்லாஹ் இந்த ரூஹை நாடுகிறானோ அந்த ரூஹ் அந்த தாயினுடைய வயிற்றுல ஊதப்படுது. வாழ்க்கையினுடைய ஸ்டார்டிங்கை எதிர்ப்புலாம் நம்ம அந்த தாயினுடைய ரூஹ் வயிற்று கருவறையில அந்த ரூஹ் ஊதப்படுது. ஆனா அதுக்கு முன்னால என்ன நடக்குது அது வேற அற்புதம். அல்லாஹ் யார படைக்கணும் நினைச்சானோ அந்த படைப்பு அவருடைய தந்தையினுடைய முதல் தந்தையை அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த முதல் தந்தையில் இருந்து அது சாதாரணமான ஒரு இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு நஜீஸ் துணியாக அதிலே பாருங்க. அல்லாஹ் மேலப்பட்ட நஜீஸ் வந்துவிட்டால் குளித்து விடணும், துணியை மாத்திரணும் என்று சொல்லக்கூடிய சுகத்திலும் ஒரு நஜீஸை சுமந்து வரக்கூடிய ஒரு சாதாரணமான தண்ணீர் இருந்து அல்லாஹ் மனிதனை பிறக்க செய்ய. அங்கேயே அல்லாஹ்வுடைய பிறக்கலை ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாம் வேணும். குழந்தை பிறக்கிறது கஷ்டம் அப்படின்னா இந்த உலகத்துல யாருமே குழந்தையை பிறக்க மாட்டாங்க. அதாவது நான் சொல்றது தாய் பெற்றெடுப்பதில்லை, ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதே சிரமம் தான். அதை யாரும் கையில எடுக்க மாட்டாங்க. சிரமத்திற்கு பதிலாக அல்லாஹ் சுகத்தை கிடைத்தான். அந்த சுகத்தின் மூலமாக விந்து துளிகளை வெளியேற்றுகிறார். அந்த விந்து துளிகள் மேலப்பட்ட நதீஸ் அது வந்தால் குளித்து விடணும், அது வந்தால் துணியை மாற்றிக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அற்புதம். உனக்கு
ஒரு சுகத்தை கொடுத்து இருவரும் சுகபோகமாக ஹலாலான முறையில கணவனும் மனைவியும் இருந்து அங்கிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நீர் அது தாயினுடைய கருவறைக்கு செல்லுகிறது. சென்றது 40 நாள் கழித்து மாறுகிறது சதை கட்டியாக, ரத்த கட்டி, சதை கட்டி. நாம படிச்சிருப்போம். தொடர்ந்து மாறி 4 மாதம் கழித்ததற்கு பின்னால் உருவம் கொடுக்கப்பட்ட ஒரு நிலையை வரும் பொழுது அதற்கு ஊதப்படுகிறது. எந்த ஊர் அலமே அருவாத தொகை விடப்பட்டிருச்சா இல்லையா? நாம எல்லாம் தொகைக்கு இருந்தோமே, அந்த ஊர் ஊதப்படுகிறது தாயுடைய கருவறையில. இது எந்த ஊர்? அல்லாஹ் கேட்டானே இல்லையா? அலஸ்து ரொட்டிக்கும் நான் ஒரு ரப்பு தானே, காலூபலா ஆமா நீதான் ரப்பு என்ற ஒப்பந்தத்தை சுமந்த அந்த ரூ இங்க ஊதப்படுது. ஊதுனோன்னா அது கத்துகிறது. குழந்தை பிறந்தவுடன் கேள்விப்பட்டிருப்போம் குவா குவா என்று. ஆனால் அதே குழந்தை ஒரு கட்டத்தில் வளர்ந்ததற்கு பின்னால் சொல்லுகிறது நான் யார் நான் யார். ஒரு கவிஞர் சொல்லுவார், நீ படைப்பினுடைய முதல் கட்டத்தை விளங்கினால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ உணர்வாய். தாயினுடைய வயிற்றிலிருந்து வரும்பொழுது கண்ணை திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறார் மனிதர். நாம் பார்க்கிறோம். பார்த்ததற்கு பின்னால தன்னால எடுத்து எதையும் சாப்பிட முடியாது, தன்னால எதையும் எடுத்து உடுத்த முடியாது, ஏன் தன்னால கவலை போட முடியாது. எதையாவது தூக்கிட்டு போனா அம்மாவும் அண்ணாவும் இருந்தாதான் தூக்கிட்டு போவான். இதுதான் அந்த குழந்தையினுடைய பருவம். அதுக்கப்புறம் தவறுது, அதுக்கப்புறம் நீக்குது, அதுக்கப்புறம் நடக்குது, அதுக்கப்புறம் ஓடுது, அதுக்கப்புறம் விளையாடுது, அதுக்கப்புறம் சாப்பிடுது. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல அல்லாஹ் படைச்சு வச்ச தாவர வகைகள், காய்கறிகள், கனிகள், பழங்கள், பருப்பு வகைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு 10 வயசுல ஒரு மனிதனாக வந்து நிற்கிறது. நின்றதற்கு பின்னால் அவனுக்கு தேவையான கடமை அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க உலகத்தினுடைய கடமை ஒரு பக்கம் வைங்க, அங்கிருந்து கடமையாகுது தொழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வயசுல ஏவுங்க, 10 வயசுல தொழுவாட்டி அந்த லேசாக என்ன செய்யுங்க, அடியுங்க. அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது இறைவனுடைய கடமை. அங்கிருந்து அந்த 10 வயசுல இருந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தொழுவதற்கு ஆரம்பம் செய்யக்கூடிய இந்த மனிதன் பருவ வயதை பக்குவமாக அடைந்த பொழுது அதற்கப்புறம் அதற்கு பல விஷயங்கள் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் தாயை கவனிப்பது, தந்தையை பார்ப்பது, அங்கிருந்து தொடர்கிறது மனைவி, அங்கிருந்து தொடர்கிறது குழந்தை, அங்கிருந்து தொடர்கிறது அடுத்த கட்ட வாழ்க்கை. இதையெல்லாம் ஓடிக்கிட்டே வரக்கூடிய அத்தனையும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அமானிதம். அவ்வளவுதான். இவனுக்கு என்ன வழங்கப்பட்டதோ இதை சரியாக பிறந்ததிலிருந்து இவன் வாழக்கூடிய காலம் வரைக்கும் நிறைவேற்றுவது அன்றைக்கு ரூஹுகளுடைய உலகத்திலே எடுத்துக்கொண்டு வந்த ஒப்பந்தத்தை இந்த உலகத்திலே மனிதன் நிலைநாட்டிக் கொண்டே இருக்கிறது. நான் சொன்னேன் சென்ற வாரம், வாக்கு சொல்லப்பட்டால் 10 குறித்த நேரத்தில் வரக்கூடிய அழைப்பு என் செல்போன் ரிங்கிற்கு ஒரு ரிங்க் அடித்த உடனே நான் ஆன் செய்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய அழைப்பு 1 அல்ல 5 அழைப்பு வருகிறது நம்மை தேடி. அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய வாக்கு ஓசையின் அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து இந்த மனிதன் தொழுவது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை அவன் நிறைவேற்றுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்றுதல், ஜகாத் நிறைவேற்றுதல், தான தர்மங்கள் செய்தல், நோன்பு வைத்தல், இன்னும் எல்லா இபாதத்துகளும் இந்த மனிதன் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை மொத்தமும் அமானிதத்தையே சார்ந்ததாக இருக்கிறது. கணிதத்துக்குரியவர்களை இருந்து நாம சிந்திச்சு பார்க்கலாம். இது தொடர்ந்து அபேசியரா நாம வாழக்கூடிய வெளி வாழ்க்கை, அதுவும் அமானிதம். எந்த அளவுக்கு நாம் மார்க்கத்தில் சொல்லப்படுகிறது. அல்லாம துல்பிகா சாமி தாமன் பரகாத்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வீடு வாடகைக்கு போய் இருந்தாலும் கூட அந்த வாடகை வீட்டில பேணக்கூடிய பேணுதல்களும் அமானிதம். அந்த வாடகை வீடு ஒரு 10,000 வாடகைக்கு இருக்கிறார், 15,000 இருக்கிறார், வாடகை வீடு தானே, எப்படி வேணாலும் கதவு சாத்தலாம், எப்படி வேணாலும் நாம வகைத்து கொள்ளலாம். இல்ல, ஒப்பந்தம் போட்டது போல கிளீனான முறையில கண்ணியமான முறையில அந்த வாடகை வீட்டில் குடி இருப்பதும் அதுவும் ஒரு அமானிதம். வாடகை வீட்டில இருந்து தொடர்ந்து, வாடகை வண்டியில் இருந்து தொடர்ந்து, இந்த உலகத்துல வாடகை சம்பந்தப்பட்ட எதெல்லாம் வருதோ எல்லாமே அமானிதம். அதே போல தான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பொருட்களும் அமானிதம். அல்ல, நம்மளுக்கு கொடுத்தான்றதுனால ஒரு ட்ரெஸ் ஒரு மணி நேரம் ஒரு தூக்கி போடலாமா?
கணிதத்திலே அந்த ஆடைக்கும் கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்கான காசு இருக்கு, நான் ஒரு மணி நேரத்தில் எப்படி வேணாலும் செலவு செய்வேன் என்று செலவழிக்கலாமா? அந்த கோடிக்கும் கேள்வி இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வேண்டிய வாகனத்தை வைத்து நான் எங்க வேண்டுமானாலும் உலகம் சுற்றலாம் என்று வரையறையெல்லாம் சுற்றினால் அந்த வாகனத்துக்கும் கேள்வி கிடக்கிறது. ஆக நம் வாழ்க்கை உள் வெளி மொத்த வாழ்க்கையும் அமானிதத்தையே சார்ந்ததாக இருக்கிறது. இதை பற்றிய மறுமையில் கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய அருமை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க இல்லையா, குல்லுக்கும் ராகி வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்கள ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நீங்க எல்லோரும் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமை நாளிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பாடம் நடத்தியிருக்கிறார். நம் வாழ்க்கையே மொத்தம் கேள்வி. நாம நினைச்சிருக்கூடாது, என் வாழ்க்கையை நான் சம்பாதிச்சுட்டு தேவைப்பட்டா நான் மனைவி மக்களுக்கு கொடுப்பேன். இல்ல, மனைவிக்கு கொடுக்கிறது ஹக்கு, அது கொடுத்துதான் நாக வேண்டும். பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது ஹக்கு, அது உரிமை, பிள்ளைக்கு கொடுத்துதான் நாக வேண்டும். நான் நினைச்சா என் மைண்டுக்கு தோதுவா, என் சூழ்நிலைக்கு தோதுவாக நடந்து கொள்வேன் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன ஹக்கை செய்யணுமோ அதை பற்றியும் நாளை மறுமையிலே கேள்வி. மனுஷன் யோசிப்பான், இதெல்லாமா அல்ல நீ கேட்ப, இல்ல இதையும் கேட்பேன். கொல்லுக்கும் ராகி வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்ன வார்த்தைகள். கணிதத்திலே தர்மம் செய்யணும்னு ஹதீஸ்ல வருது. தர்மம் செய்யணும்னு ஹதீஸ்ல வருது. நானே தர்மம் செய்யணும் நம்ம சிந்தனை சொல்றது. இங்க நம்ம சிந்தனையை அடக்கிட்டு நாம செய்யணும். அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க தர்மம் செய்யணும். அந்த தர்மத்திற்கு அளவுகோல் இருக்கிறது. தனக்கு தேவையான உணவு, தனக்கு தேவையான உடை, தனக்கு தேவையான இடத்தை கடந்து அவர் வைத்திருந்தால் அவர் தர்மம் செய்யணும். அதை விட கூடுதலாக வைத்திருந்தால் வருடத்திற்கு ஒரு முறை சகாத்து கொடுக்கணும். தன் அறிவை தட்டி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்தால் அங்கே மனிதனுடைய வாழ்க்கை உயர்கிறது. கிடைக்கக்கூடிய நம்மளுக்கே தெரியாது. நாம கொடுக்கிற ஒரு ரூபாயினுடைய சதகா நம்மளுடைய ஒரு கோடியை பார்க்க எத்தனை பேர் தெரியுமா? டர்னிங் பாயிண்ட்ல ஒரு சின்ன கேப்ல அங்கே தன்னுடைய சொத்து ஏற விட போகிறது. ஒரு மனிதனுக்கு போகக்கூடிய வழியில ரப்பே என் பொருளை நீதான் பாதுகாக்கணும், அநியாயமான முறையில ஜப்தி செய்யப்பட்டு என் பொருள் செல்ல இருக்கிறது, நீதான் பாதுகாக்கணும் என்று சொல்லி கையில ஒண்ணுமே இல்லாத மனிதர் 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு போனார். தீர்ப்பு அங்கே அவருக்கு சாதகமாக அல்லாஹ் கொடுக்கிறார். தான் கொடுக்கும் 1 ரூபாய் எந்த நேரத்துல வாழ்க்கையை மாற்றுன்னு நம்மளுக்கு தெரியாது. காசு, பணம், அதுவும் கொடுக்கப்பட்ட அமானிதம். அந்த அமானிதத்தை மனுஷன் நிறைவேற்றினா அவனுடைய வாழ்க்கை உயரும் உயரும் இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஆக உள் வாழ்க்கை வெளி வாழ்க்கை மொத்தமும் அல்லாஹ்வால் இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட அமானிதங்கள் என்பதை இன்னைக்கு நாம புரியும். எந்த அளவுக்குனா நாம லைவாவே பார்க்கலாம். வாழ்க்கையில ஒரு தந்தை இருக்கிறாரு, கோடிக்கணக்கில் சொத்து செல்வங்கள் இருக்கு. ஆனா அந்த தந்தை மகனை கூப்பிட்டு உடனே மொத்தத்தையும் கையில கொடுத்துருவாரா? தப்பா, நான் மொத்தமா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், இது எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி கொடுத்துறேன், இந்த பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, மொத்தத்தையும் உன் பேருக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன் சொல்ல மாட்டாரு. முதல்ல அவருக்கு தேவையான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா இவ்வளவையும் கட்டி காக்கணும், நம்ம வம்சத்தை பாதுகாக்கணும். தகவல்தனமாகவும் தன் மகன் சென்று விடக்கூடாது, தான் தான் என்ற நிலைக்கு வந்து விடக்கூடாது. அவருக்கு தன் அமானிதத்தை புரிய வைக்கிறதுக்காக முதல்ல தந்தை என்ன செய்யறாரு? மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை தன் மகனுக்கு முதல்ல வச்சு கொடுப்பார். சொல்லுவார், உனக்காக ஒரு கடை வச்சு கொடுக்குறேன், ஒரு 10-20 லட்சம் போட்டு உனக்காக வேண்டி ஒரு பிசினஸ் துவக்கி கொடுக்குறேன், நீ இதுல சக்சஸ் பண்ணி சரியான ஒரு மனிதனாக வந்து நின்றால் அடுத்து என் சொத்து மொத்தத்தையும் உனக்கு எழுதுறேன். இந்த மனுஷன் எப்படி செயல்படுவான்? 10-20 அவர் பார்த்துட்டு அப்படியே தன்னோடித்தனமா நடந்துருவாரா? அந்த 1-2 கோடி எனக்கு வேண்டும் என்று சொல்லி அசால்ட்டா இல்லாம அவர் ஆர்வத்தோடு நடந்து கொள்வார்.
இப்ப இங்கதான் மனுஷன் உண்மையானவராக அவர் உழைத்து முன்னேறி வந்திருக்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய தந்தை என்ன வாக்கு கொடுத்தாரோ மொத்தத்தையும் மகனுக்கு கொடுக்கிறார். ஏன்னா அப்பதான் அக்கறை வரும். இது போலதான் நம்மளுக்கு நடுவுல ஒரு சின்ன சின்ன சோதனை கொடுக்குறானே இல்லையா, அந்த சோதனை மொத்தமும் நாம விளங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் வைக்கக்கூடிய டெஸ்ட், அல்லாஹ் வைக்கக்கூடிய ஒரு சின்ன செக். நம்ம நிறைய பேர் சொல்லலாம், என்னன்னே தெரியல திடீர்னு வைத்து வருகிறது, நல்லா தான் இருந்தேன், 4 பேர் ஒரு மாதிரியா பார்த்தாங்க அதனால வைத்து வருகிறது சொல்லுவார். இல்ல, பார்த்ததுல சிக்கல், அது திருஷ்டி, அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. ஆனா பொழுதுக்கு இதே சொல்லிட்டு வருவது சொல்லுனா கிடையாது, நீ ஏதோ செய்து இருக்கிறாய். அதனாலதான் நல்லா சொல்லுவான், கண்ணை வைத்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும், காதை வைத்து என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும். கணிப்புகளை நான் சொன்னது மாதிரி வெளி வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு அமானிதம் போல நம்மளுடைய உடல் முழுப்பே அமானிதம் தான். எப்படி தெரியுமா, நாம நினைச்சிருந்தோம் கண்ணை கொடுத்தது உலகத்துல பார்த்து நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு, அது ரைட், அது வெளியிடங்க. ஆனா பாத்தினி ஒரு விஷயம் இருக்கிறது, உள்ற விஷயம். அல்லாஹ் இந்த கண்ணை கொடுத்தது எதை பார்க்க சொன்னானோ அதை பார்க்கணும், அதற்காகத்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அல்லாஹ் குர்ஆன்ல அங்க சொல்லுவான், அவர்கள் பார்க்க மாட்டார்களா இந்த குர்ஆனை, அல்லாஹ் அங்க மீட் பண்ணி அதை மீட்டி எடுத்து சொல்றது, கண்ணை உனக்கு நான் கொடுத்திருக்கிறது என்னுடைய குர்ஆனை பார்ப்பதற்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த கண்ணை கொடுத்திருப்பது இந்த உலகத்திலே என்னுடைய குதிரத்தை பார்ப்பது. மனுஷன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு போற பல லட்சம் செலவு பண்ணி ஊட்டிக்கு செல்கிறார், கொடைக்கானலுக்கு செல்கிறார், தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி இல்ல, அல்லாஹ் இதையெல்லாம் இப்படி வச்சிருக்கிறானே சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை. இந்த கண்ணு அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்ப்பது, இந்த நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை உச்சரிப்பது, இந்த காது அல்லாஹ்வுடைய நல் விஷயங்களை கேட்பது, இந்த கை அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ அதை செய்யறது, இந்த கால் அல்லாஹ் எதன் பக்கம் நடந்து செல் என்று சொன்னானோ அதன் பக்கம் செல்வதற்கு. ஒவ்வொன்றும் அல்லாஹ் கொடுத்த அமானித உறுப்புகள். இத சரியா செய்யலன்னா அல்லாஹ் இவங்களை எப்படி தெரியுமா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் சொன்னான், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வ லஹும் அ'யுன் லா யுப்சிரூன பிஹா வ லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அவல் உலாயிக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு கல்வை கொடுத்தேன், உங்களுக்கு கண்ணை கொடுத்தேன், ஆனால் அந்த கல்வை கொண்டு அவர்கள் சிந்திப்பதில்லை. வ லஹும் அ'யுன், அவர்களுக்கு நான் கண்களை கொடுத்தேன், லா யுப்சிரூன பிஹா, அந்த கண்ணை வச்சு உண்மையான விஷயத்தை அவங்க பார்க்கிறது இல்லை. வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகளை கொடுத்தேன், லா யஸ்மஊன பிஹா, அதை கொண்டு நல்ல விஷயத்தை அவங்க கேட்பதில்லை. கல்வை கொடுத்து நல்லதை சிந்திக்கிறது இல்லை, கண்ணை கொடுத்து நல்லதை பார்க்கறது இல்லை, காதை கொடுத்து நல்லதை கேட்கறது இல்லை. அல்லாஹ் சொன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை அந்தந்த உறுப்புகளை வச்சு நீ செய்யாததுனால இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் அங்க உயர்த்தி பேசுவான் அந்த இடத்துல. மனுஷன் உண்மையான பூமி அவனுடைய தர்ஜா எப்படிப்பட்டது, உண்மையான மூமின் அவனுடைய தரஜா எப்படிப்பட்டது. குர்ஆன்ல உயர்த்தி பேசக்கூடிய அல்லாஹ் அதே நேரத்தில் கண்ணிருந்தும் அவர்கள் பார்க்கிறார்கள், கல்விருந்தும் சிந்திக்கிறார்கள், காதிருந்து கேட்கிறார்கள், உள்ளத்தால் அவர்களை புரிந்து உன்னதமானவன் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் உயர்த்தி பேசினான். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த இடத்துல சொன்னான், லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா வ லஹும் அ'யுன் லா யுப்சிரூன பிஹா வ லஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. கண்ணை வச்சு
பார்க்கறது இல்லை, காதல் வச்சு கேட்கறது இல்லை, கல்வை வச்சு சிந்திக்கிறது இல்லை. எதை சொன்னாலும் குற்றம், எது சொன்னாலும் உங்களுக்கு ரொம்ப அப்படி செஞ்சிருவானா, இப்படி செஞ்சிருவானா, சொல்லுவான், நரகமா, கபூரா, மறுமையா, இதெல்லாம் நம்ப முடியாது என்று சொல்லி தான்றோனித்தனமாக அவன் உலகத்தில் தெரியவான். நல்லா சொன்னா உலகைகள் நாம் இவன் பயங்கரமான கால்நடையை போன்றவர்கள். கால்நடையில் விலங்கினங்கள் உயிர் வகத்தில் எப்படி வாழ்கிறதோ அதுக்கு சாப்பாடு வச்சா சாப்பிடும், ஓரம் கிடைச்சா தூங்கும், மழை நாள் நிலையும், வெயில் நாளும் நடுவோடு நினைக்கும். அல்லாஹ் சொன்னா உலகைகள் இவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. அடுத்து சொன்னா இன்னமும் எக்ஸ்ட்ரா பேசிட்டான். உலகைகள் எல்லாம் விலங்குகளை போன்று சொல்லிட்டு பலவும் அவள் இல்ல அதை விட இன்னும் கேள்வி கேட்டவன். நல்லா பாதுகாக்கணும். உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை குரான் பேச. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான் இப்படிப்பட்டவர்களை தான் அந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்திலே சொன்னான் இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் ஜின்னுகளை தான் நாம் நரகத்திற்காக வேண்டிய படைத்துள்ளோம் சொல்லி அதற்கப்புறம் தான் இந்த விஷயத்தை மொத்தத்தையும் அல்லாஹ் கொண்டு வரும். அப்போ உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அமானிதம், ஒவ்வொரு உறுப்புகளும் அமானிதம். கிடைக்கக்கூடிய சகாபாக்கள் வாழ்ந்துட்டாங்க இல்லையா? ஒரு சின்ன சகாபி போற போக்குல தன் பார்வை யதார்த்தமாக அந்த காலத்தில் இன்னைக்கு உள்ளது போல பாத்ரூம்களோ பெரிய பெரிய வசதிகளோ இல்ல, ஓடை கீற்றுகளால் ஓட்டைகள் தெரிய இருக்கக்கூடிய நிலவரங்கள் தான். தன் பார்வை தெரியாமல் ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கின்ற வேலையை அவர்களுடைய முதுகை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் ஏற்பட்டுவிட்டது. முதுகை பார்த்தவர்கள் அல்லாஹ்வுடைய பயம் வந்து நடுங்கி சுமார் கிட்டத்தட்ட அவர் எடுத்த ஓட்டம் அன்றைக்கு இருந்த அரேபிய தீபகற்பத்தினுடைய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய, அதாவது மலை கடியிலே சென்று அவர் இருந்து விட்டார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசப்படுகிறது. அந்த சின்ன வாலிபர் ஒரு பையன் வந்துகிட்டு இருப்பாரு. அவர் எங்க ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஆளை காணோம். கடைசியாக செய்தி இப்படி கிடைக்கிறது. நீங்க வரலாறு சுருக்கமா முடிச்சிடுறேன். அந்த சஹாபி எந்த கண்ண அல்லாஹ் என்ன எதை பார்க்கணும்னு சொன்னானோ, ஆனால் ஹராமான ஒரு பார்வை பெண் குளிக்கும் போது முதுகை பார்த்து விட்டேன் என்று சொல்லி இந்த கண் செய்துவிட்ட குற்றத்தை நினைத்து அழுது 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 மௌத்தாகிவிட்டான். ஒரு சாதாரணமான பார்வை, அதுவும் வேண்டும் என்றே பார்க்கப்பட்ட பார்வை அல்ல அது. ஹதீஸினுடைய ரிவாயத்துகளில் விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸீன்கள் சொல்லுகிறார்கள், யதார்த்தமாகப்பட்ட பார்வையை வைத்து ஒரு சஹாபி உயிர் இழந்தார் என்றால் இந்த கண்ணை நரகம் தீருவான். அல்லாஹ் அக்பர். எந்த கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிறதோ அந்த கண்ணில் நெருப்பு தீட்டார். அந்த கண்ணில் இருந்து வடியக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் இந்த பூமியில விழுகின்றதற்குள் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறார் என்ற ஹதீஸ்களிலே வருகிறது. அந்த சஹாபி உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார். அவர் பெரிய வயதானவர் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு வாலிபர். எத்தனை வரலாறுகள்! கண்ணை பாதுகாத்த சஹாபாக்கள் போர்க்களத்துல கை தொங்கிக் கொண்டிருக்கிறது உடைந்து. ஒரு சஹாபி அந்த வேகத்திலும் இந்த உடைந்த கையை வச்சு போர் செய்ய முடியலன்னு அப்படியே பிச்சு துடித்து போட்டு போயிருக்கிறார். என் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் ஜிஹாத் செய்ய தயார். இந்த கை அல்லாஹ்வுடைய பாதையில் சகிதாக்கப்பட்ட கை. அங்கே பல் உடைக்கப்படுகிறது, குத்தி கொலை செய்யப்படுகிறது. அடுத்த அம்சம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணை பார்த்து குறிவைத்து குத்தப்பட்ட ஷஹீதுகள் எத்தனையோ. இன்றைக்கும் மக்காவிலும் மதீனாவிலும் நாம் சென்றால் உஹதுல பத்ருல பார்க்கிறோமே, அத்தனை சஹாபாக்களுடைய உறுப்புகள் இந்த உலகத்திலே பாதுகாக்கப்பட்டது. அவர்களுடைய பெயர்கள் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சொன்னால் வாழ்க்கையில வரலாறுல இடம்பெறணும், வரலாறுல இடம்பெறணும்னு சொல்றாங்க இல்லையா எத்தனை பேர்? ஆனால் இதை புரியுது இல்ல. வரலாறுல நாம இடம்பெறணும்னா அல்லாஹ் சொல்ற வாழ்க்கை போல வாழணும், அவ்வளவுதான். சஹாபாக்கள் என்ன பெரிய பெரிய செல்வந்தர்களா, கோடீஸ்வரர்களா? ஒரு வேளை சாப்பிட்டாங்கன்னா அடுத்து 3 நாள் சாப்பிடுறதுக்கு உணவு இல்லை. ஆனா இன்றைக்கும் ஒவ்வொரு ஜும்மாவுல மெம்பர் படியில ஏறி நீங்க சொல்லுகிறவருடைய கையில் குருணி கர்ணி என் காலத்திலேயே சிறந்த காலம்
خصوص منهم بالعصر العريق أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وعمر بن الخطاب رضي الله تعالى وعثمان بن عفان وعلي بن أبي طالب وحمزة رضي الله تعالى عنهم أجمعين. இந்த மொத்த சஹாபாக்கள் மௌத்தாகி 1400 வருஷமாச்சு. அந்த சஹாபாக்களுடைய பெயர் யாரும் மறக்கல, மறக்கவும் நினைக்கல, மறந்துடவும் கூட இருக்கலாம். எனக்கு ஒவ்வொரு ஜும்மாவை நண்பர்படியில் அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லுகிறோம் என்றால் உடலை பாதுகாத்தார்கள், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாழ்க்கை எனும் அமானியத்தை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை வாழும் பொழுது உயர்த்தினான். வாழ்ந்து முடித்து மண்ணிலே மரணித்ததற்கு பின்னாலும் இன்றைக்கும் அவர்களுடைய பெயரை கியாமத் வரைக்கும் கொண்டு செல்கிறார் என்றால் கொடுத்த வாழ்க்கை எனும் அமானிதத்தை பாதுகாத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய பெயரை கூட பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார்? சும்மா இல்ல, உமர், அபூபக்கர், உஸ்மான் யாரும் சொல்றதில்லை, அந்த பெயரோடு சேர்த்து பரக்கத்தாக ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வைத்து விட்டார். அதைத்தான் சொன்னேன். வாழ்க்கையினுடைய வரலாறுல பின்னால் இடம் பெறணும்னா அல்லாஹ் கொடுத்த அமானிதம் என்ற வாழ்க்கையை சரியாக நாம் நிறைவேற்றி விட்டு ஒவ்வொரு கட்டத்திலும் நடந்தால் சொல்வார்கள் நம் சாலிஹீன்கள் கொடுக்கப்பட்ட சின்ன வயது குழந்தை பருவம், அதைத் தொடர்ந்து வாலிப பருவம், அதைத் தொடர்ந்து வயோதிக பருவம், 3 கட்ட வாழ்க்கையிலையும் முடிச்சு போட்ட வாழ்க்கை போல இந்த மனிதன் சரியாக வாழ்ந்துவிட்டு மரணித்தார். நிச்சயம் அந்த கபரும் கூட பயந்து நடக்கும். அல்லாஹ் எத்தனை கபர்களை தோன்றதுக்கு பின்னால அந்த ஜனாசா வருதுன்னு அந்த கபர்கள் சந்தோஷப்பட்ட வரலாறுகள் எத்தனையோ பேர். சுப்ஹானல்லாஹ், மாமன்னர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இறைநேசர்களுடைய கபர்கள் இன்றைக்கும் அந்த கபர்கள் சுவனத்து பூஞ்சொலைகளாக இருக்கிறது என்றால் அல்லாஹ் ஆட்சி கொடுத்தான், அதிகாரம் கொடுத்தான், பெயர் புகழ் பட்டம் அத்தனையும் கொடுத்தான். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினான் என்று நாம் சொல்லுகிறோமே. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய வாழ்க்கை எனும் அமானிதத்தை பேணி பாதுகாத்து நடந்தால் இந்த வாழ்க்கையும் சொல்லும், மறுவுலக வாழ்க்கையும் சொல்லும். அப்படிப்பட்ட வாழ்க்கை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. அப்படிப்பட்ட நசீபை தருவானாக. நாம் பிறந்தது, வாழ்ந்தது, வளர்வது, இன்னும் செல்லும் காலம் நாம் மரணிக்கின்ற வரைக்கும் நாம் வெளி உள் மொத்த வாழ்க்கையும் அமானிதமாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம் வெளி வாழ்க்கையை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. வியாபார பொருட்கள், வாக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுவானாக. நாம் பேசும் பேச்சுக்கள், செல்லும் இடங்கள், பார்க்கும் மனிதர்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நூறான் என்ற வருடத்தாக ஆக்குவானாக. மொத்தமாக வாழ்க்கை எனும் அமானிதத்தை பேணி பாதுகாத்து நடந்து நாளை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன அவருடைய உயர்ந்த பொருத்தத்தை எனக்கு உங்களுக்கு நாம் அனைத்து மக்கள் உஸ்தாத்மார்கள், ஷேக்மார்களுக்கு அல்லாஹ் தந்தவர்கள் புரிவானாக. அந்த பொருத்தத்தை பெற்று உயர்ந்த சொர்க்கத்திலே அங்கேயும் நம் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தவர்கள் புரிவானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.